சின்ன பையா. தட்டி கேட்க வந்தா என்னைய கொட்டி அனுப்பிச்சிட்டீங்களா? சாயந்தரம் எங்க அம்மா குடும்பம் என்னடா பண்ணுகிறா? ஆமா ஆமா. என்னாச்சு நீ சொல்லுமா. 10 லட்ச ரூபா 5 லட்ச ரூபாய்க்கு ஒரு கார் வாங்குறோம். அது எதுவுமே என்ன விட்டாலே ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா அது கிளைம் பண்ண ஒரு இன்சூரன்ஸ் ஒண்ணு இருக்குதுல்ல, பைக்கு அதே மாதிரி ஒண்ணு இருக்குல்ல. இவ்வளவு ஏன் 2000 ரூபாய்க்கு ஒரு மிக்சி வாங்கிட்டு வந்தோம். அதுக்கு என்ன சொன்னாங்க கடைக்காரன்? 3 வருஷம் 4 வருஷம் வாரண்டிப்பா, நான் என்ன வேணா நான் மாத்தி கொடுன்னு சொன்னா இல்லம்மா. உயிரிழந்த பொருள் எல்லாம் கேரண்டி கொடுத்துட்டு உயிரிழக்கிறேங்க அப்பனுக்கு கேரண்டி கேட்ட தருவேன் எனக்கு பாருங்க. அப்பனுக்கு வாரண்டி கேட்டியா? எங்கடா? இது டாக்டர் சொன்னாருல்ல, உங்க அப்பனுக்கு குச்சி கல்லீரல் மண்ணீரல் எல்லாம் போயிடுச்சு, இந்த சர்டிபிகேட் சொல்லி ஒண்ணு குத்தாருல, அது எத்தனை ஒயின் ஷாப்ல குடுக்குறேம்மா. எப்பா எங்க அப்பா இது மாதிரி உங்க ஒயின் ஷாப்ல தனிக்கு குச்சி எங்க அப்பனுக்கு கல்லீரல் மண்ணீரல் போயிடுச்சு, டாக்டர் கையை விரிச்சிட்டாரு, உங்க அப்பா வாயை பொழந்துக்குவான்னு சொல்லி சர்டிபிகேட் குடுத்துட்டாங்க. எங்க அப்பனுக்கு யாரோ ஒரு இன்சூரன்ஸ் கூடுறான்னா அதுக்கு அந்த ஆளு கேக்குறான், எந்த ஒயின் ஷாப்ல குச்சி வந்து இந்த ஒயின் ஷாப்ல காத்துறேன் பழைய குடிக்காரன் அடிக்காரங்க. பைத்தியக்காரனாடா நீ? எவனோ ஒயின் ஷாப்ல கூட வாரண்டி கேரண்டி தருவானாடா? குடுக்கும்போது வாங்கி வச்சுக்கிறாங்களா? நீங்க என் குடும்பத்துக்கு ஒண்ணு முடியல, நீங்க தான் குடுக்கணும். லூசு தனமா பண்ணாதடா. உங்க அப்பா தான் குடிச்சு அழிஞ்சு போயிட்டான். அதை பார்த்து நம்ம தான்டா கத்துக்கணும். இதுக்கப்புறம் நீ தான் ஒழுங்கா இருக்கணும். போடா. ஒரு கை மட்டும் புரியாதுனா தூக்க மாட்டமா, இல்லாட்ட தூக்கி அடிச்சிட்டு பண்ண. நீ எல்லாம் சண்டைக்கு போற போ. ஏய் ஏய் எங்க வண்டியா? என்ன பெத்த மம்மி, உனக்கு எதுக்கு இவ்வளவு நீட்டு துணி? உன்னை விட ஐடியா இருக்குது, உனக்கு எதுக்கு இந்த புடவை? டேய், நான் உனக்கு துணியால தூக்கி சொன்னேன், ஏன்டா அந்த மாதிரி பண்ற? முதல்ல ஏந்துடுறா. வீட்டுல வந்து பார்த்தேன் டயர்டா சுருக்கின்னு கண்ட. சரி நம்ம எல்லாம் தேய்ச்சி முடிச்சு துவைச்சு விட்டு உனக்கு இம்ப்ரெஸ் பண்ணலாம் பார்த்தேன். முடுக்கு ஓடி எடுக்கிறியா? டேய், தெரு பொம்பளை யாரா பார்த்தல யாரா சொல்றதுக்கா? மாம்பளை புள்ள துணி தைக்கலாமா? ஏந்துடுறா. எங்க அம்மா துணி நான் துவைக்கிறேன், ஆச்சு வாயிலே கீச்சு விடுறாங்களா வந்தாலுங்கண்ணா நீ போய் படுக்கம்மனு. டேய், அது இல்லடா நான் உனக்கு வேணும். என்னமா நீ உனக்கு பீரியட்ஸ் டைம் அந்த துணியை இருந்து அதானே, அதெல்லாம் எல்லாத்தையும் துவைச்சா நீ போனி. அது இல்லடா. ஏமா நான் பிறக்கும் போது நீ பார்க்காத ரத்தத்தையும் அந்த 2 துணியில் நான் பாத்துற போறேன். அதெல்லாம் ஒண்ணு இல்லை, நீ போய் படுமா போமா போ. மாமா வேலை தேடி பண்ணி என்னாச்சு? இதுக்கு தானே வீட்டை விட்டு வெளியே போக மாட்டேன்னு. நீ தான் எல்லாம் ஒண்ணு இல்ல போன்னு யாராயிரம் என்னென்ன கேள்வி கேட்கறான் எனக்கு தெரியுமா? என்னமா வேலைக்கு போனத கேக்குறான். சீச்சி வெளியே போ, நீல எதுக்கு கடவுள்ல வர? உனக்கு எல்லாம் வேலையும் கிடையாது ஒண்ணும் கிடையாது. ஏன்னா பைபாஸ்ல உட்காந்து டார்ச் அடிக்க வேண்டியதானே, இல்ல ரயில்வே ஸ்டேஷன்ல உட்காந்து கை தட வேண்டியதானே. இங்கெல்லாம் எதுக்கு வர? பூச்சி வெளியே போன்னு சொல்லிட்டு கண்டத்தை கை வைக்க வராம நான் ஒரு பொம்பளை என்ன பண்றது? 4-5 ஆம்பளைங்க சுத்து போட்டானுங்க. நான் வெளியே போக மாட்டேன் நீ தான் போட்டுறேன். இப்படி போறது எங்க தப்பா இல்ல பெத்தது உன் தப்பா சொல்லு. இப்ப இல்லாம கேட்ட அந்த பரதேசி ஒண்ணுமே பண்ண முடியல. ஏமா நீ தேவலாம அழுவுற? நான் ஆம்பளை புள்ள ஒண்ணு பெத்தேன், அது நல்லா தைரியமா பெத்தேன். 2வது பொம்பளை புள்ள நல்லா அறிவுள்ள புள்ளையா பெத்தேன். 3வது என் தங்க கட்டி உன்ன பெத்தேன். நீ அளவும் அறிவும் சேர்ந்த புள்ளடா, நீ ஏமா அழுவுற? எனக்கு வாழவே பிடிக்கல. அப்படிலாம் சொல்லாத. உன்ன மாதிரி ஆளுங்க எத்தனை பேர் கலெக்டர் ஆயிருக்காங்க, டாக்டர் ஆயிட்டு இருக்காங்க, டீச்சர் ஆயிருக்காங்க. நீ நேரத்துக்கு தேவலாம அழுதுனுக்குற? எவ்வளவு பெரிய பதவி எல்லாம் இருக்கிறாங்க தெரியுமா? ஒரு சிலர் தாமா. இப்ப எல்லாம் காலம் மாறி போச்சு. உன்ன மாதிரி ஆளுங்க எவ்வளவு பெரிய பதவியில இருக்கிறாங்க. நீ நேரத்துக்கு தேவலாம அழுதுனுக்குற? வீட்டு விட்டு வெளியே போக மாட்டேன், வீட்டு உள்ளே இருக்கிறேன். அப்படிலாம் சொன்னா உனக்கு தான் அடி கொடுப்பேன் நானு. தைரியமா வெளியே போனா ஹாஸ்பிட்டல் போய் கண்ணு பூச்சி அழுகு முடிஞ்ச போது கண்ணு பூர்த்தி போச்சான். அதனால கண்ணு பூச்சி ஃப்ரெஷ்ஷா பாக்க போறாரு. போய் மேக்கப் பண்ணுவா போ. எத்தனை லிட்டர் வரா? ஒரு மணி பால் வராது, 10 லிட்டர் 1 லிட்டர் வராது. என்ன அப்படி அநியாயம் பண்ணி அட்டுவை மாட்டீங்களா தெரியல. ஏன் இதான் 10 லிட்டர் பால் பைத்தியாரம் பாரு. நீங்க வாங்கி வச்சுட்டு தெளிவா இருக்கிறீங்க பாரு. பால் குடுக்காத, கல்வி பால் ஒண்ணு இருக்கான், வாங்கி குடி செத்து போட்டேன் போ. முடிய பட்டேன் முடியலப்பா. வேற எங்கடா பாக்கலான்னு பார்த்தாலும் இவன் செத்து மாறான், உயிரை இருக்க மாட்டான், உயிரை எடுக்கிறான்பா. எவ்வளவு கஷ்டம்டா. நம்ம வந்து சிம் கார்டு மாதிரி அடிக்கடி மாத்தினே இருந்தா போனு நல்லா இருக்கும், பேசுறதுக்கு நல்லா டவர் இருக்கும். எப்படி மாத்தலாம்? எல்லாத்துக்கும் ஐடியா இருக்குது நம்ம கிட்ட. ஐடியா பண்ணி மாத்திலாம் பால் இல்லன்னு பாக்குறேன். எனக்கு ஒண்ணு பிடிக்கலப்பா அவங்க. நம்ம பயங்கர டென்ஷன். நம்ம ஐடியா பண்ணு. நான் பண்றேன் போ போ போ. என்ன கருமண்டா இது? இது விட போலீஸ்க்கு போன் பண்ணு. என்னாச்சு? பெரிய கேங்க புடிச்சு விடணும், சரியான கிரிமினல் கேங்க. போன் பண்ணு. என்னடா சொல்ற? அங்க பப்ளிக் பாத்ரூம் இருக்குதுல்ல, ஃபுல்லா நம்பர் எழுதி வச்சுட்டு மேல ஃபுல்லா பொண்ணுங்க பேரை போய் எழுதிட்டு வந்தேன். 2 பேர் போன் பண்ணுவா. நான் என் பசங்களை கூட்டமா 1000-500 அச்சு புடி வந்துருவேன். இங்க தனியா மாட்டிடுமா? சரியான உன் பசங்க யாரும் வரலையா? வரேன் நானுங்க. இவன் 10,000 நான் தனியா நம்பர் தனியா போயிட்டேன்.
சித்திரவதை பண்ண எனக்கு தெரியும். ஐயோ என்ன பண்ணானுங்க? நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்ல. இந்த மாதிரி ஜட்டி பாட்டியோட ஆட விட்டு செக்ஸியா நிக்க சொல்லி ரீல்ஸ் எடுக்க சொல்லி சித்திரவதை மேல சித்திரவதை. நீ போன் பண்ண, போலீஸ் போன் பண்ணு. துரசன பையா உடனே போன் பண்ணி நம்ம வீட்டுக்கே வர சொல்றேன். வர சொல்லுங்க. மொத வேலை உனக்கு புடிச்சு கொடுக்குறேன்டா நாயே. பெரியா புடிச்சாரு சொல்றா. பாத்ரூம் எதுக்குடா கட்டி வச்சுக்கிறாங்க? ஒரு அர்ஜென்ட் ஆபத்துக்கு போறதுக்கு தானே கட்டி வச்சுக்கிறாங்க. உங்களை மாரி நாய்ங்க போர்ஜரி பண்றதுக்கடா கட்டி வச்சுக்கிறாங்க. நீனா பரவாயில்ல, மூளை கட்டத்தனமா உன் நம்பரை கூத்துட்டு வந்துக்கிற. ஆனா ஒரு சிலர் நிஜமாலே பொண்ணுங்க நம்பரை எழுதி வச்சுட்டு அந்த பொண்ணுங்களுக்கு போன் போட்டு எவ்வளவு படாத பாடுபடுறதுங்க தெரியுமா? அந்த பொண்ணுங்களாம் அறிவே இருக்காதடா உங்களை மாரி ஆளுங்களுக்குலாம். போய் தொலை, நான் அடிச்சிருக்கிச்சிட போறேன். நீ அடிப்பியா? டெய்லி குஞ்சிட்டே எங்கடா இந்த கட்டப்புல போயினுக்குற? ஸ்கூல் போறேம்மா. நல்ல நாயகம் ஸ்கூல் பக்கம் போக மாட்டேன். இந்த கட்டப்பு எதுக்கு உண்மையை சொல்லு. ஸ்கூல் போறதுல ஒரு ஒயின் ஷாப் இருக்குதுமா. எப்ப பாரு 2 பேரு 4 பேரு 3 பேரு உட்காந்து குடிச்சு நிக்கிறானுங்கம்மா. குடிச்சாலும் பரவாயில்ல, குடிச்சு பாட்டில் அப்படியே உடச்சு போட்டு போறானுங்க. போற கையில கால ஃபுல்லா குத்துது. எங்க மனுஷன் அலம் மோதுது. ஆடா நீ உட்காந்து குடிக்கிறானுங்களே, நம்ம ஒரு கட்டிங் போட்டு பாப்போமா, நம்ம லைட்டா டெஸ்ட் பண்ணி பாப்பான்னு மாத்துறானுங்க எங்க மனுஷன். அதான் இன்னைக்கு எல்லாரும் அடிச்சு மச்சி மட்டா கிட்டா இல்ல மண்டைக்கெல்லாம் உடச்சு விட்டு வந்தலான்னு கிளம்பிட்டேன். ஏண்டா நாயத்தை தட்டி கேட்க போறேன்னு முடிவு பண்ணிட்டேன். அழகா ஒரு பேண்ட் செட்ல போக வேண்டியதானே. பொம்பளை கட்டப்புல போய் தான் திருத்தணுமா? அப்படி 2-3 நாள் போனேன். பாத்துல கூலி பண்ணுமா கட்டிங் வருமானு கேட்டானுங்க. கம்முன்னு உட்காந்து குடிச்சு அவங்களாவே கம்முன்னு படுக்க வேண்டியதாகுது. அதான் இன்னைக்கு லேடிஸ் கட்டப்புல போயிட்டேன். என்னை எவனும் ஆட்ட முடியாது, அசிக்க முடியாது. என்னாச்சு? ஏமா அந்த காம்பவுண்ட் வேலைக்கு போடுவாங்கல்ல, முள்ளு வேலையை, அதுதான் உடம்பு ஃபுல்லா சுத்தி விடாமா. ஏண்டா ஐயோ இவனுக்கு பேக் குத்திங்க போன வழியை விட இவனுக்கு பஸ்ல இந்த எருமடை வந்து உரசாது செவுத்துல. அந்த மாதிரி இவனுக்கு உரசி எனக்கு உடம்பு வலி வந்து தான் எங்களுக்கு மிச்சமாகுது. அதுக்கு பாஸ் குத்துனா புரியோஜனா, ஒரு ஃப்ரீ பஸ் குத்துனா நல்லா இருக்கும்ல. என்னடா சொல்ற? ஸ்கூல் பஸ். ஐயே ஆனா டெக்னாலஜி வளர அதுவும் அப்படியே எக்ஸிக்யூட் பண்றாங்கடா. டெக்னாலஜி கருமாந்திர வளருது. 4 செவுத்து உள்ள கண்ட கருமாந்தெல்லாம் 4-5 செல்லுல தேருது. இவ்வளவு குழந்தை அழுது குழந்தைங்களை போனை குத்துந்தா வச்சு குழந்தைல குத்து வந்து அது என்ன பண்ணும்? என்ன எல்லாத்தையும் பார்த்து பிஞ்சிலே பைத்து போதுங்க. எல்லாம் என்னத்த சொல்றதுப்பா, எல்லாம் போலீஸ் பாத்துப்பாங்கடா. வாடா நீ. போலீஸ் பாத்துப்பாங்க. ஒரே ஒரு ஸ்கூல் ஒரே ஒரு ஒயின் ஷாப் தான் இருக்குது. போலீஸ் வந்து தட்டி கேட்கறதுக்கு நம்ம பிரச்சனை நம்ம தட்டி கேட்கணும். எங்க அப்பா எங்க அம்மா பொண்டாட்டி பிள்ளைங்க அண்ணன் தம்பி தங்கச்சி ஆயா தாத்தா சித்தப்பன் பெரியப்பன் குப்பங்க அப்பா எவனாலையும் கொடுக்க முடியாது சந்தோஷம். உன்னால கொடுக்க முடியுதுன்னா ஐ லவ் யூ. பொறம்பகடே லூசு பயல, என்னடா இது? முதல்ல ஏதோ கண்டுங்கான அந்த மாதிரி இருந்துச்சு. இப்ப நான் வீட்டுல வச்சு குடிக்க ஆரம்பிச்சிட்டியா? டீ குடிக்கிற மாதிரி பிஸ்கட் தொட்டு சாப்பிடுற? டீ தாமா குடிக்கிறேன். எது இது டீயா? இந்த கலர்ல இருக்குதே கிரீன் டீ. கிரீன் டீயா? உள்ள போய் பார்த்தேன், பால் இல்ல, வெறும் டிகாஷன் தண்ணி மாதிரி தான் இருந்தது. அதான் போட்டு குடிக்கிறேன். கிரீன் டீல எப்படி நுர வந்துச்சு? அது தொப்பி கிளீன் பண்றதுமா, நுரையே இருக்குது பாரு. அந்த நுரெல்லாம் போயிட்டு வயிற்றுல போயிட்டு டமால் 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 வச்சுன்னு வச்சுக்கா கோய்ப்புங்களாம். ஐயோ 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 வந்துடும் கோய்ப்புங்களாம் வெளியே. ஆமா இவருக்கு தொப்பை அப்படியே கிலோ கலர்ல அப்படியே தொங்குது. அப்படியே இவரு குறைக்க போறாரு இப்ப. எரும மாட உள்ள எடுத்தானே பொங்குதுமா குப்பு குப்பனு. ஊர்ல எந்த மேஸ்திரி மண்டத்தை நான் பண்றேன். உங்களுக்கு ஜல்லி சிமெண்ட் ரேட் இருந்துச்சுன்னா எங்க போய் கேட்கணுமா அங்க போய் கேளுங்க. வேலை செய்யறவன் தான் கிடைச்சேனா? நான் இட்லி தோசை சாப்பிடுறேன் 2-3 தடவை கை கழுவி விழுந்துருக்கு கரெக்டா. ஒரு பாட்டை முன்ன போனதான் ஆகும். டேய் அது பிறகு அடிக்க வரீங்க கடிக்க வரீங்க. பாரா உன் கூட வேலைக்கு வந்தாங்களா எப்படா வீடு வந்து சேர்ந்தாங்க? இருட்டியா போச்சுற. நீ நடா இங்க உட்காந்து வேக்கான பேசுனுக்குற. 2 ஜல்லி 3 அம்சண்ட் 50 மூட்டை சிமெண்ட் மொத்தத்தை காலிக்கு ஒரு அடியா தேர்தல் மேல ஏத்திக்கிறமா. அப்பெல்லாம் அந்த நாய் கண்டு தெரியல. லாஸ்டா ஒரு மூட்டை சிமெண்ட் கிருந்து போச்சு. அடி வர இதுக்கடா பேச்சு பேசுனுக்குறா. நாய் புறம்புக்கு நான் வெளிக்கிறேன் பேசுறியா வெட்டி. அவரு என்னடா பண்ணாரு? காலில இருந்து சாயந்தரம் வரைக்கும் கோயில் மணிக்கிட்டு ஒரு குஞ்சு மணி அடிக்க ரேட்டிங் டிங்கின்னு அந்த மாதிரி சூழ்நிலையே அந்த நாய கரெக்டா சமல் நேரம் மாதிரி ஓட்டாமா. எங்களெல்லாம் குடும்பம் குட்டி இல்ல சனிக்கம் போக கறிக்கு போய் சாப்பிட்டு கம்மி தூங்கலான்னு. சரி வாடா நான் பேசுறேன் அந்த அக்காட்டா. வாடா போலாம். பாத்துறாவ சைக்கோ மாதிரிக்கிறா. ஊர்ல இவன் மட்டும் வீடு கட்டுறா, வேற யாரும் கட்டல. அவங்க கஷ்டம் அவங்க அவங்களுக்கு. வாடா நீ. என்ன பண்ணுகிறா? பாத்திரத்துல வேலை செய்கிறேன். எது இதுவா? அந்த மேய்ச்சி உள்ள உட்காந்து கலை உட்காந்து கருவை கழிச்சிருவான்னு உயிரை எடுத்துக்கிறேன். மாட்டிக்கிற வெயில்ல வெயில் தாங்க முடியல. அதான் ஃபுல்லா சாரு கயிறு உடம்புல கட்டிக்கணும். தண்ணி ஊத்தி 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஜில் ஜில்லு இருக்குமா. இது ஏசி உள்ள வேலை செய்யற மாதிரி. இது என்னடா இது ஆட்டினு கம்ப்யூட்டர் லட்சம் பத்தியா? என்னது இது? அது ஒண்ணு இல்ல, நீ கிளம்பி. ஏய் சொல்ற சித்தாள் மேல ஒரு கண்ணுமா எப்படி லவ் சொல்றதுன்னு தெரியல. அதான் இப்படி காலையில ஆட்டுன்னு போட்டு வச்சுக்கிறேன். தண்ணி அதுல அந்த ஊத்தலாம் வச்சுக்க கரெக்டா. அப்படி சப்போஸ் தண்ணி ஊத்தலனா
தண்ணி ஊத்தலன்னா ஏத்தி என் தலையில ஊத்தி சனி தலை மூட்டு வேலையை பார்க்க வேண்டியதா நான் பண்றேன். அடப்பாவி எல்லாத்துக்கும் தெளிவாதான் முடி வைத்து வச்சுக்கிற பழுகுதே எப்படி ஆட்டின்னு